தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த அவசர சட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில மாற்றம் இருக்குமா? இந்த அவசர சட்டம் பற்றி அரசு அதிகாரிகளிடம் நான் கேட்டேன். அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான தகவல்களை இது பற்றி விளக்கமாக அளித்தார்கள். ஒன்று, இந்த அவசர சட்டம் மூலமாக அளிக்கப்படும் விலக்கு இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும்தான். அதிலும் மாநில அரசுகள் எந்தெந்த கல்லூரிகளிலே தங்களுடைய வசம் வைத்திருக்கும் தேர்ச்சி முறை இருக்கிறதோ அதற்கு மட்டுமே விலக்கு. அதாவது தனியார் கல்லூரிகளிலே இருக்கும் இடங்களிலே பாதி இடங்களை தமிழகம் போன்ற மாநிலங்களிலே மாநில அரசு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது. அதே போலவே மாநில மருத்துவக் கல்லூரிகளிலே 85% மாணவர்களை மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கிறது. இதற்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலக்கு என்பது கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அல்ல. மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நீட் மூலமாகவே இந்த கோட்டாவுக்கும் கூட மாணவர்களை சேர்க்கை செய்து கொள்ளலாம். அதாவது நீட் என்கிற பொது மருத்துவ தேர்வு நுழைவுத் தேர்வு நிச்சயமாக இந்த வருடம் நடைபெறும், இனி வரும் வருடங்களிலும் நடைபெறும். ஏற்கனவே மாநில அரசு கல்லூரிகளிலே உள்ள 15% அனைத்து இந்திய கோட்டா இடங்களுக்கு ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் என்று சொல்லப்படும் நுழைவுத் தேர்வு நடந்து முடிந்துவிட்டது. இதைத்தான் நீட் முதல் கட்டம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதே போலவே நீட் இரண்டாவது கட்ட தேர்வும் நடைபெறும். அதிலே கல்லூரிகளிலே மாநில அரசுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வைத்திருக்கும் இடங்களுக்கு நுழைவுத் தேர்வு மூலமாகவே மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். எந்த விதத்திலே விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மாநிலங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கப்பட்டிருக்கும் விஷயங்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனியார் கல்லூரியிலே மாநில அரசு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அல்லது தனி நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் இடங்கள். இதை தவிர தங்களுடைய மருத்துவக் கல்லூரிகளிலே 85% மாணவர்களை தனியார் அல்லாமல் மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கும் இடம், இதற்கு மட்டும்தான் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலக்கு தேவையில்லாத மாநிலங்கள், அதாவது விலக்கை எதிர்க்கும் மாநிலங்களான டெல்லி, மத்திய பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்கள் நீட் மூலமாகவே மாணவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கணபதி, இந்த அவசர சட்டத்தின் மூலமா உச்சநீதிமன்ற உத்தரவில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முழுவதுமாக தலைகீழாக புரட்டி போடப்படவில்லை. ஆனால் மாநில அரசுகள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் விலக்கு கேட்டிருந்தன. பின்னரும் மத்திய அரசை அணுகி அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதே மாநிலங்கள் தான். குறிப்பாக தமிழகம், தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் மீண்டும் மீண்டும் விலக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தன. ஆகவே இந்த வருடத்துக்கு மட்டும் விலக்கு மத்திய அரசு அளித்திருக்கிறது இந்த அவசர சட்டத்தின் மூலமாக. ஆனால் மாநில அரசுகள் தொடர்ந்து அடுத்த வருடத்துக்கும் இது போல விலக்கு வேண்டும் என்று கேட்டால் அந்த சமயத்திலே நிச்சயமாக மத்திய அரசு அதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசின் நிலைப்பாடு, நாங்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம், அகில இந்திய அளவிலே பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த வருடம் கூட நாம் பார்த்தோம் என்றால் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. அதுதான் நீட் முதல் கட்டம் என்று சொல்கிறார்கள். ஆகவே மாநில மருத்துவக் கல்லூரிகளிலே உள்ள 15% மத்திய கட்டுப்பாட்டிலே உள்ள இடங்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள். அதே போலவே நீட் இரண்டாவது கட்ட தேர்வும் நடக்க இருக்கிறது. தனியார் கல்லூரிகளிலே மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இல்லாத இடங்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வு மூலமாக தான் மாணவர் சேர்க்கை நடைபெறப் போகிறது. ஆகவே அடுத்த வருடம், இப்போது ஓரளவுக்கு மாணவர்கள் சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலமாக என்று வந்துவிட்டது. அடுத்த வருடம் முழுவதுமாய் நீட் நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான், அனைத்து இந்திய நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் என்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த வருடத்திய குழப்பங்கள் எல்லாம் இந்த வருடத்தோடு முடிந்து அடுத்த வருடம் மாணவர்களுக்கு ஒரு தெளிவான வழி கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். மணிமாறன்.